ஏசாந்திவம்சகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமந்திரசிம்ம குருவரியபராப்ஜபரிங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுத்தன் குணாப்யன் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே. லீலாதுங்கஸ்தனிகிருதரி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் ஆராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரகா சித்தமத்யாவயந்தி ஸ்வோத்திஷ்டாயாம் ஸ்ருதிநிகலிதம் யாவதாத் கிருத்யபங்கே புராதஸ்ய இதமைரவிடம் பூயேவாஸ்து பூயகா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னிருப்பாவை தொல்பதியும் வெண்ணி செய்யால் பாடிக் கொடுத்தாள் நட்பா மாறு பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் செல்லூர் சூடிக் கொடுத்து சொற்படியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்விளையாய் நாடினை வேங்கடவர்க்கென்ன விதை என்ன விம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு. ஈசி கீசென்னெங்கம்மானைச் சாத்தன் கலந்து பேசவே சிறவன் கேட்டிலையோ பேய் பெண்ணே காதிலும் பிறப்பங் கலகரப்ப கை வேத்து வாழ்தரங்கடலாய்ச்சிய பத்தினால் வேஷப்படுத்து திரு கையரவன் கேட்டிலையோ நாயகப் பின்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடுவன் நீ கேட்டே கிடத்தியோ கேசமடையாய் திரபேரோரம்பாவாய். திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னா 5 பரம்பரை எழுப்பணும், எல்லாருக்கும் அர்க்கியபாத்தியம் சமர்ப்பிக்கணும். ராமபிரட்சி ஸ்நானாஸ்தானத்துக்கு எழுந்திர பெண்ணும், ராமபிரட்சி போஜ்யாசனம், மங்களாசாசனம், மந்திராசனம், ஸ்ரேயாசனம், இப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதுக்கு எங்க பேரு யாகம் பேரு. அந்த பஞ்சசம்ஸ்காரத்துக்குள்ளே இதொரு காரியம் சொல்லிக் கொடுக்குறார். யாரு சமாஷ்டனான பிறகு திருவாரூரை ஒரு யாகம் மந்த்ரோ யாகஸ்ட பஞ்சமகா, ஒரு மந்திரோபதேசம், தாஸ்யநாமம், அவரம் சங்கச்சக்கர லாஞ்சனம், பட்சம் இதுல ஒன்று. அதுல பெருமாள் விஷயம் பெருமாளுக்கு சுப்பிரபாரம் ஆயிடுச்சு. 23 வாசம் இருந்தவனும் சுப்பிரபாரம் தான். 23வது மாணவர்கள் வாசகத்துக்குள்ளே நடையழகி சிம்ம கர்ஜனையோடு எழுந்தனுடைய மரமாற்றம் ஆசைப்படுகிறார். அங்க மட்டும் சுப்பிரபாரம் தான். யாருக்கு சுப்பிரபாதம்? பாகத்தாள் சுப்பிரபாதம். பாகவத்தால் 2 பேர். உள்ளே இருக்கிறவா எப்படி இருக்கிறாலும் பாகவதா, உள்ளே இருக்கிறாலும் பாகவதம். உள்ளே ஒருத்தர் முனிவர்கள், யோகிகள். யோகிகள் அப்படி என்ன சிந்தனை வேண்டும் சிந்தை செய்து திருமாமிசையை பாடி பாடி இவர்கள் முழுவேர் அறிந்தரன் யாந்தபடின்னு தியானம் பண்ணி பாவம் எல்லாம் போகிச்சிருந்து மேல போகிச்சு வழி பார்த்துட்டு இருப்பார். எங்கும் போகாதுதான். இவா சுத்தின் கைங்கரியம் பண்றேன்னு ஊரெல்லாம் சுத்தின்னு வருவார் வந்த கேட்டகிரி. சோ இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? அடியார்கள் குழாங்களை சேர்த்துதான் பெருமாள் சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. இழுப்பிட்டு இருக்கா. உள்ளே தூங்குறா அப்படின்னு சொல்றான். தூக்கம் வந்து யோகனித்திரின்னு நானும் சொல்றோம், வியாக்கியாதாக்கள் சொல்றோம். சரி, இந்த பெண் பிள்ளை வந்தால்தான் நமக்கு பெருமாள் சேவை கொடுப்பான், வரை தருவான் அப்படின்னு அந்த பெண்ணை எழுதுறோம். 2வது பெண் பிள்ளை. ஒரு 10 பேர் எக்ஸாம்பிளுக்கு எழுதுறான். நிறைய பேர் 5 லட்சம் குடி இருந்தான் பேரு சொல்றான். இதுல ஐப்பாடியில 5 லட்சம் குடிகள் இருந்தாலும் அவள் அனுகிரகம் பண்ணி, அவ யாருன்னா அப்படின்னா காத்தியாயினி விரதம் பண்ணி இருந்தான். அந்த காத்தியாயினி பார்வதி பண்ணிருந்தது. அந்த பார்த்து பிருந்தாவனத்துக்குள்ளே இவா பண்ணிருந்தே ஆண்டாள் பார்த்து அதிப காப்பி பண்ணிட்டு இருக்கா. சோ கீசிகி சென்னங்கம் ஆனைச்சாத்தன் கலந்து ஆழ்வார் வச்சு ஆனைச்சாத்தன் பேரு. நீங்க இப்படி வந்திருக்கீங்களே, எழுதுறதுக்கு வெடிவு வேண்டாமா அப்படின்னு கேட்கிறேன். இது காமன் டயலாக் சொல்லிண்டே இருப்பா. ஆனா தீகனவே சிறவன் கேட்டதையோ பேய் பெண்ணை பேயாள் வாழ்வான்னு சொல்றான். எல்லாரும் வரணுதா இல்லையா? பிரபுச்சநிதியில 5 பரிவாரங்களும் எழுந்தால்தான் திருவாராதனம் எழுதியிருக்கிறார். ஏன்னா பஞ்சோபனிஷன்மயமான சரீரம் வந்து பெருமாள் திருவாராதனம் பண்ணுவான். 5 பௌத்திகமான சரீரம் போய்
பஞ்சோபனிஷன்மயமான சரீரம் வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? பஞ்சசூக்தங்களை சொன்னா பாஞ்சபௌதிகமான சரீரம் வருது அப்படின்னு. அதுக்கு நாம் வேத பாராயணம் பண்றோம். விபலிப்தாம்சங்கள் நம்ம வேத பாராயணம் முனைதான் உட்காரதில்லை. சரி, கால்சும் பிறப்பும் கலகலப்பக்கை வேத்து வாழ்தரும் கடலாய் சேர்பத்தினால் விமசுபடுத்து பெய்தொருவன் கேட்கலையோ. எந்த இடம் அது? ஆய்க்குளம். ஆய்க்குளத்துக்குள்ளே அன்னதானத்துக்குள்ளே தயிர் கிடைக்கிறான். தயிர் கிடைக்கிறது எப்படி இருக்கு? கால்சும் பிறப்பும் கலகலப்ப கைவேத்து அச்சுத்தாலி ஆமித்தாலி ரெண்டு தாலி கொண்டிருப்பாளாம். மோர் கிடைக்கிறான் கையில. சரி, அவன் ஆயுதத்துக்கு சேர்ந்த காரியம். சரி, அவன் மோர் கிடைக்கிறாளே, அந்நாள் காலை ஆயிருக்கு இல்லையோ, அதனால காசும் பிறப்பங் கலகலப்ப கை வைத்து வாழ்தரங்குழல் ஆய்ச்சிய நெருங்குழல் ஆய்ச்சியர் அப்படின்றான். அவன் முடநாத்தம் அப்படின்ற வியாக்கியானத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு தரம் குடிக்கிறான். தலை குடிச்சா உடம்பு குளிக்க மாட்டான், உடம்பு தலை குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். இவரு வாச நெருங்குழலாய்ச்சியர் சர்வகந்தானுடையான எம்பெருமானுக்கே நாத்தத்தை கொடுக்கும்படியான சுகந்தமான குழல் இருக்கிறவா. கலகலப்ப பேசின பேச்சினவன் கேட்கலையோ, அந்த மோரகடைய சப்தமும் கேட்கலையா அப்படின்றார். 10 எடுத்து செய்தவன் கேட்கலையோ. சரி, இந்த பெண் பிள்ளை யாரு? பொய்கையார் பேயார். பேயாழ்வார் யார் அப்படின்னு? யாதுமோர் பேயனே எதற்கும் இது பேசியன் அதனே அலங்காயம் நினைக்கின்றேன் சொல்றேன். அந்த மாதிரி இவந்த பண்றார் அப்படின்னா பகவத் விஷயத்தில் ஈடுபட்டவரான் தன்னாலே இவரு போன பெருமாள் சுலபமானவர் கருதுகிறான் அப்படின்னு. இந்த பெண்ணுக்கு எந்த பெண் பிள்ளைக்கு வீடுக்கு என்ன போயிருக்கா? மொத்த வீடின் போய் தந்தருகிறார். நாயக பெண் பிள்ளாய் அந்த லீடர் டீம் நாயக்கியா இருக்க முடியாத ஒரு பிள்ளை ஆளுங்க இருக்கிறான். நாராயணன் மூர்த்தி பொய்கையார் பேயார் பூதத்தார் 3 பேர். இந்த பேயாழ்வார் யார் அப்படின்னு? நாயகர். எப்படி என்ன திருவிஷாழ்வாருக்கு பேயாழ்வார் சமாஷ்டம் அப்படின்னு 400 வருஷம் பயச்சிருந்தாராம். யாரு? திருவிஷாழ்வார். வாழி திருநாமத்திலே வருது. இது சிலிண்டர். இவர் யார் ஆஷ்டிச்சாருன்னா பேயாழ்வார் ஆஷ்டிச்சார். யாரு? திருவிஷாழ்வார். எதுக்கு சொல்றது அப்படின்னா, இவர் நாயக பெண் பிள்ளாய்ன்னு சொன்னோம் அப்படின்னா, அவர் திருவிஷாழ்வார் சமாஷ்டம் பண்ணியிருந்தால் இவர் நாயக பெண் பிள்ளாயிட்டார். அப்படின்னா பகவத் சமாஷ்டத்துக்கு பகவான் உடைய சந்தோஷத்துக்காக பகவான் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தா ஜனங்கள் இருந்தா தான் நமக்கு நம் திருவாராதனம் ஆண்டாள் திருவாராதனம் கம்ப்ளீட் ஆறுதுன்னு அப்பேர் விட்டு ஒரு பெண்ணை கூட்டிட்டு போறார். நாயக பெண் பிள்ளாய். சரி, நாயக பெண் பிள்ளை நான் சொல்லப்படுத்திருக்க நாயக பெண் பிள்ளை என்ன சொல்றார்? என்ன பண்ணணும்? நாராயணன் மூர்த்தி. நாராயணன் யாரு? முதல் பாசுரத்தில் வந்து நாராயணன். நாராயணனே நமக்கு வருகிறவன். பரவாசுதேவன் நாராயணன். யூகவாசுதேவன் சங்கர்ஷண பத்தின அதிருத்தரசி. இங்கே நாராயணன் மூர்த்தி. அவன் யாரு? கேசவன். கேசவன் யாரு? யூகாந்தரத்துக்குள்ள முதலாளர். திருநெற்கர்மே கேசவாய நமஹா அப்படின்றார். முதல் 3 திருமண கேசவன் பேரு. அவனை கேசவனை பாடுவன் நீ கேட்டே கிடைத்தன. கேசவனை ஆவாக பண்ற கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹா. 12 பேர் யூசி மூர்த்திகளே அவாக கிடைக்கவன் திருநெற்று. சோ நாராயணன் மூர்த்தி பரவாசுதேவனானவனையும் கேசவனை அந்த வியூகாந்தரத்துக்குள்ளே பிரதமமான கேசவனையும் கேட்டே கிடைத்தியோ. அவள் பேரு சொல்றது கேட்டுட்டே உட்கார்ந்துருக்கியோ. தேசமுடையாய். அந்த நாயக பெண் பிள்ளைக்கு தேசம் அதிகமாயிருக்கும்.
தேசம் தேசம் தேஜஸ் தேசமுடையாய் திருவேலூர் எம்பாவாய் தேஜஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா கண்ணபிரானுக்கு ஈர்க்கும் சக்தி உண்டு. கண்ணபிரானையே ஈர்க்கும் சக்தி உண்டு அந்த பெண் பிள்ளைக்கு. ஆகிறது நீ ஏன் துறவேண்டி ஆசிரியரா பிரார்த்திக்கிறாங்க. இது என்ன விஷயம்? சூக்ஷமான விஷயம் அப்படின்னா பெருமாளை எழுப்பினம் அப்படின்னா 24 பாசனத்திலே பாடுமாள் எழுப்புறது அத்தனைக்கு 23 பேரை எழுப்பிண்டு வரணும். எல்லா பரிவாரத்தையும் எழுதிட்டு வரணும். இது ஆழ்வார் பரிவாரம், ஆச்சாரியால் பரிவாரம், நித்தியபக்தாத்மன் பரிவாரம், பிராட்டி பரிவாரம். ஸ்ரீ பூ நீலா அதுக்கே 3 பாசனம் பிராட்டி எழுப்புறது. 10 பிராட்டி எழுப்புறதுக்கு 3 பாஷை, 20 பாசனம் 4 பரிவாரம், மூணாவது இன்னும் 3 பரிவாரம் 10 பிராட்டி எழுப்புறது. அப்படித்தான் கண்டன் வந்தது. இத்திரங்களும் தொந்தர பண்ணேனே ஏந்திருந்தது சீரிய சிங்கா என்ன பண்ணணும்? சீரிய சிங்காசிலிருந்து யாம் வந்த காரியம் ஆராயுங்கிறதையும் பிரார்த்திக்கிறார். இந்த விஷயம் இந்த பாசனத்துக்குள்ளே பெருமான் அருள் வரத்துக்காக ஒரு நாயக பெண் பிள்ளையானவளையும் தேஜஸ்வுடைய ஒரு பெண் பிள்ளை எழுதுகிறார். ஆரம்பம் எதிரே நடத்தியமாம் லட்சுமி வல்லம்பதியும் தாம் வந்தே குருவரம் தராம்.